நேர்கள் அனைவருக்கும் 69வது விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். 69 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டை சேர்ந்த வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெவ்வேறு அறிவு ஜீவிகள், அரசியல் நோக்கர்கள் இவர்களெல்லாம் ஆர்வம் சொன்னார்கள், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்று விடுதலை அடைந்திருக்கிறது. தேர்தல் நடக்கும் போது சொன்னாங்க, இன்று இந்தியாவுடைய முதல் தேர்தல் நடக்கிறது. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்று இருப்பது போல் இருக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. பல துண்டுகளாக போகலாம், பல நாடுகளாக மாறலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு இல்லாமல் போகலாம், அதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று ஆர்வம் சொன்னார்கள் 69 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர்களெல்லாம் இன்னைக்கு போய் அவர்கள் வாழ்ந்த இடத்துல புல் பூண்டு முளைச்சிருக்கு. ஆனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம், நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கலாம், இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு வலிமையான தேசமாக, உறுதியான தேசமாக, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பல சாதனைகளை புரிந்த தேசமாக இன்னைக்கு உலகம் இந்தியாவை ஒரு வலிமையான ஒரு சக்தியாக பார்க்கக்கூடிய அளவில் நாம் இருக்கின்றோம். நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் இது. இன்று இந்தியாவுடைய 69வது விடுதலை நாள். மீண்டும் இந்த வாழ்த்துக்களோடு, விடுதலை நாள் வாழ்த்துக்களோடு ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று விடுதலை நாளை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனா உலகளாவிய வகையில் நடந்திருக்கின்றன. 2 உரைகள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த 2 உரைகளும் நம்முடைய விவாதத்துக்கு காரணமாக இருக்கின்றன. ஒன்று, டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக ஆற்றிய 2வது உரை. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் உரையாற்றினார். பல்வேறு அம்சங்களை பட்டியலிட்டார். இந்த மூவர்ண கொடியின் கீழ் நின்று சொல்கின்றேன், ஊழல் இந்த ஒரு ஆண்டில் நடைபெறவே இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் என்பது மிக கடுமையாக அணுகப்பட்டு இல்லவே இல்லை என்று உறுதியாக சொன்னார். அரசாங்கத்துடைய பல நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பது உறுதியாக சில அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதில் ஒரு உத்தரவாதம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இன் பிரின்சிபல் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பிரதமர் உரையில இடம்பெற்ற அம்சங்கள், இடம்பெறாத அம்சங்கள், இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் மதுவிலக்குக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு பல செய்திகள் உலா வந்தன. முதலமைச்சருடைய விடுதலை நாள் உரையில் அது இடம்பெறவில்லை. அரசாங்கத்துடைய பல நலத்திட்டங்களை பட்டியலிட்டிருக்கிறார். ஓய்வூதிய, அதாவது விடுதலை போராட்ட வீரர்கள் அவருடைய ஓய்வூதியங்களை எல்லாம் மேம்படுத்தி வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர். இந்த 2 உரையிலையும் இடம்பெற்ற அம்சங்கள், இடம்பெறாத அம்சங்கள், இந்த உரைகள் ஆக்கப்பூர்வமா ஏமாற்றமா அப்படிங்கிற கேள்வியோடு இன்றைய ஆயுத எழுத்து விவாதம் நடைபெற இருக்கிறது. மீண்டும் வாழ்த்துக்களோடு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திருச்சி வேலுசாமி, காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளரை இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை நாள் வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன். திரு நாராயணன், பாரதிய ஜனதாவுடைய பிரமுகர் திரு நாராயணன் அவர்களை வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் இருக்கிறார், அவரை விடுதலை நாள் வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன். மற்றும் அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கின்றேன். திரு பாண்டியராஜன், தமிழக முதலமைச்சருடைய உரையில அரசாங்கத்துடைய பல நலத்திட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியங்கள் எல்லாம் மேம்படுத்தி வழங்கப்பட்டிருக்கிறது, பாராட்டுக்குரியது, மாற்று கருத்தில்லை. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மது கொள்கையில் மாற்றம் அல்ல மது விலக்கு, இது பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை. இஃப் நாட் நவ் வென், இப்ப இல்லன்னா எப்போ? எதற்காக இந்த அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்துல ஒரு நிலைப்பாடை எடுக்க காத்து கொண்டிருக்கிறது? இன்னொரு சசி பெருமாள் மரணத்துக்கா? இல்ல, கண்டிப்பா இது சுதந்திர தின உரை என்பது அம்மாவோட என்டையர் த்ரஸ்ட், இந்த 22 நிமிஷ பேச்சுல என்டையர் த்ரஸ்ட் இன்க்ளூசிவ் growth, ஹோலிஸ்டிக் growth, அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி, ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதுக்கு தக்கன அந்த பேச்சு அமைந்திருந்தது நினைக்கிறேன். உன்னதமான பேச்சு. இதுல செய்த 28 திட்டங்களை பட்டியலிட்டதும் சரி, இல்ல செய்ய போற விஷயங்கள் 4 விஷயங்களை பட்டியலிட்டதும் சரி, அது ரத்தன சுருக்கமாக அமைந்த ஒரு சுதந்திர தின உரை. அதுல அது மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கோ, மதுக்கடைகளை எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கோ, அதனுடைய டயத்தை குறைக்கிறதுக்கோ அது ஒரு சரியான களமாக இருக்குமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகளை எழுப்பியது. 2 நாளைக்கு முன்னால அறிக்கை விட்ட தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற எது சரியான களமா இருக்கும்? சட்டமன்றம். கண்டிப்பா சட்டமன்றம் ஒரு வாரத்துல கூட போகுது. இன்னும் உங்களுக்கு 24ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுது. இந்த மாதிரி கொள்கை ரீதியான விஷயங்கள், ஈவன் இப்ப மோடியோட உரை இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எந்த ஒரு புதிய கூடும் பொழுது இது சார்ந்த அறிவிப்பை எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன் பர்சனலா. ஆனா இது சம்பந்தமா ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும்.
தமிழகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சமிகை அரசாங்கம் தரப்புல நாங்க பரிசீலிக்கிறோம். அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சென்ற வாரம் அறிக்கை விடுத்தார். இதுல இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, நாங்க பரிசீலிக்கிறோங்கிற ஒரு வரி கூட இடம்பெறலையே மது விலக்கு. மது விலக்கு என்பது பெரிய சப்ஜெக்ட். அதுல நீங்க முதல் கேள்வி சுதந்திர தின உரையில் அது சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டுமா அப்படின்றது உங்க கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதை கண்டிப்பா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அதிகாரிகள் அளவிலும் சரி அமைச்சர்கள் அளவிலும் சரி ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன முடிவுகள் எந்த நேரத்தில் அறிவிக்கப்பட வேண்டுமோ அதை அறிவிப்பாங்க. இது கண்டிப்பா இது தலைமை கிடையாது. சுதந்திர தின உரையில நான் மதுக்கடைகளை குறைக்க போறேன்னு சொல்றதோ மது விற்கிற நேரத்தை குறைக்கிறதோ முன்தினம் அறிவிச்சிருக்கலாம். இல்ல இல்ல No, not really. I think it needs study. இது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா அமலாகணும்னு சொல்லல, இது சார்ந்த ஒரு தீர்க்கமான முடிவு நாங்க பரிசீலிக்கிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை, இது அமலாக்கத்தில் நாங்க உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி. இன்னைக்கு இதோட சமூக தாக்கத்தை நீங்க நன்கு உணர்வீங்க. புரட்சி தலைமை அம்மாவை பொறுத்த வரைக்கும் சமூக தாக்கத்தை நன்கு உணர்கிறேன். அவங்க அதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் சில நேரங்கள்ல அதீதமா அதை ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ற கிளைம் எடுக்கிறதுக்காக பலரும் அதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத பலரும் அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த டைமிங் தவிர்க்கப்பட்டதோ எந்த நேரத்திலையும் புரட்சித்திலே அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்கன்னா அது முடிவு எடுத்த உடனே அறிவிச்சிருவாங்க. இது எந்த நேரத்தில் எந்த தளத்தில் இதை செய்ய வேண்டும் முடிவெடுக்கல. கண்டிப்பா முடிவெடுத்து தான் அவங்க அறிவிச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். இதுல என்ன முடிவு எடுக்கணும்ன்றது அவங்க கையில் தான் இருக்கு. இதுல பல வாய்ப்புகள் இருக்கின்றன செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்றதுக்கு. அதுல எந்த முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுல நீங்க அந்த 22 நிமிஷம் பேச்சுல அறிவித்த பல விஷயங்களுடைய முக்கியத்துவம் இது அறிவிக்கலன்றதால குறைஞ்சிடும் நான் நினைக்கல. கண்டிப்பா அவங்க கொடுத்திருக்கிற எல்லா நலத்திட்டங்களும் இன்னைக்கு மோடி 12 விஷயங்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்த 12 விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா செய்யாத 4 விஷயங்களை பத்தி அவர் டிஃபெண்ட் பண்ற நிலைமையில இருக்கிறாரு. அம்மாவை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அறிவித்த விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி இருக்கிறாங்க. அம்மா பேர்ல இருக்கிற கண்டிப்பா அது அது அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. சுதந்திர நாள் உரையில இடம்பெறல அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த அரசாங்கம் இதை ஒதுக்கி தள்ளிவிட்டது இல்ல அப்படிங்கிற இஃப் நாட் நவ் when அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் மீண்டும் வரேன். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இங்க ஒரு எதிர்பார்ப்ப உங்களுடைய கட்சியும் பதிவு செய்தது. இதை தவிர அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ரீதியில கூட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா விடுதலை நாள் உரையில மதுவிலக்க அறிவிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை, செய்திகள் வந்தது உண்மை. அந்த எதிர்பார்ப்ப அந்த தொழில நீங்களும் பதிவு செஞ்சீங்க. ஜெயலலிதா அந்த கோரிக்கையை ஏற்கல. சுதந்திர நாள் உரையில கருணாநிதி மதுவிலக்க அமல்படுத்தணும், அந்த அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூட இருந்தது. அவர் முதலமைச்சர் அந்த காலத்துல இந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டது. எப்படி இன்னைக்கு ஜெயலலிதா ஏற்கலையோ அன்னைக்கு கருணாநிதி ஏற்கலையோ அந்த மாதிரி இன்னைக்கு ஜெயலலிதா ஏற்கல. என்ன பெரிய வித்தியாசம் உங்களுக்கு? அது இன்று ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மக்களுடைய கருத்து, மக்களுடைய உணர்வுகள், எல்லா இடங்களிலும் எல்லா தரப்பு மக்களும், குறிப்பா மாணவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கவங்க, இப்ப சசி பெருமாளுடைய துயரமான அந்த முடிவு, எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் இப்ப மதுவிலக்கு அமல்படுத்துவது குறித்து போராட்டங்கள் மற்றவர்கள் நடந்துகிட்டே இருக்கு. கோரிக்கை வைக்கப்பட்டது இல்ல கோரிக்கைகள் வைப்பது என்பதிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு பரிசீலனைக்கு எடுக்கப்படுவது என்பது வேறு. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கோரிக்கை வைக்குது. அரசாங்கம் திராவிட இல்ல இல்ல. நீங்க விடுதலை நாள் விழாவில் ஜெயலலிதாவினுடைய பேச்சு என்பது இன்றைக்கு பேசியிருப்பது இந்த 22 நிமிடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 22 நிமிடத்தில் கடந்த ஒரு வாரமாக எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகைகளும் மக்கள் தரப்பிலையும் எல்லா தரப்பிலையும் இவங்க இப்போ ஒன்னு சொல்ல போறாங்க, ஏதோ ஒன்னு அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய போராட்ட களம் இது. இந்த போராட்ட கள நேரத்தில் அதை பற்றியே கவலைப்படாதது மட்டுமல்ல, நீங்க இது ஒன்னு தேர்தல் பிரச்சார கூட்டம் இல்ல, இது விடுதலை திருநாள் கூட்டம். இந்த விடுதலை விழாவில் போய் இவங்க 4 வருடம் நாங்க செஞ்ச சாதனைகள், அப்புறம் 4 வருடத்துக்கு நாங்க பின்னால செய்ய போற சாதனைகள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க பேச்ச முடிக்கிறாங்க. அதுல மின்வெட்டு அரசாங்கத்தின் சாதனைகளை சொல்வது நான் தப்புன்னு சொல்ல. 22 நிமிட உரையில இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை திருநாளினுடைய வாழ்த்தாக ஒரு கருத்தாக இவங்க முதலமைச்சராக சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த மதுவிலக்கு சம்பந்தமா எல்லாரும் ஏன் கேட்கிறோம், எல்லாரும் ஏன் பேசுறோம்,
இது எப்பொழுதும் பேசப்படல, இன்னைக்கு மிக அதிகமாக பேசப்படுது. ஒரு 3 நாளைக்கு முந்தி ஒரு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியிலே எல்லாத்தையுமே போட்டான். இப்ப குவார்டர் ஒரு 30 ரூபாய்க்கு விற்க போறக்கூடிய ஒரு நிலை ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. தினமலர் பத்திரிகைகள்லாம் கூட வெளியில எல்லாம் தொங்குச்சு, எல்லா இடத்திலும் மக்கள் பார்த்தாங்க. இவங்க இப்ப சார் கூட சொன்னாங்க, எங்க அம்மா இன்னும் முடிவு எடுக்கல. அப்போ முடிவே எடுக்கல, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்களுக்கு 2010 நினைவு கூற விரும்புறேன். இன்னைக்கு எப்படி ஆகஸ்ட் சுதந்திர தினத்தை மையப்படுத்தி இந்த எதிர்பார்ப்பு இருந்தது, அதை நிறைவேற்றல நீங்க சொல்றீங்களோ, அன்னைக்கு இதுக்கு ஒரு டீசரே கொடுக்கிறாரு அன்றைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். ராமதாசுடைய கோரிக்கையை நாங்கள் பூரண மதுவிலக்குக்கான கோரிக்கையை பரிசீலிப்போம், அதையும் பரிசீலிப்போம் அப்படிங்கிறார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர் மட்டும் இல்ல, மேலும் பலர் சுதந்திர நாள் உரையில கருணாநிதி இந்த அறிவிப்பை வெளியிடணும்னு 2010 சொல்றாங்க. பலரும் சொன்னாங்க இல்ல கருணாநிதி என்று வெளியிட்டிருந்தா இன்னைக்கு ஜெயலலிதா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. தலைவர் கலைஞர் பரிசீலனை செய்கிறோம் என்பதற்கு பிறகு, கன்சிடர் பண்றோம் அப்படின்றதுக்கு பிறகு, ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து கன்சிடர் பண்றோம், பரிசீலிக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகள் அதுக்கு இடையில இதை பரிசீலனை பண்ணி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு போது, இன்றைக்கு இந்த முதலமைச்சர் பரிசீலனை முதலமைச்சர் அவர் வெளியிட இல்ல, அவர் கன்சிடர் பண்றாரு, பரிசீலனை பண்றாரு. இன்றைய முதலமைச்சர் அது கூட கிடையாது, அது கூட கிடையாது. ஏன் கன்சிடர் பண்ணாங்க? ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? நீ பண்ணுங்க. இல்ல உங்களுடைய பொதுக்குழுலே தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அப்போ 2010 உறுதியை கொடுக்கிறீங்க. நீங்களே கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க இல்லையே. அப்படி இல்ல. ஒண்ணு, மதுவிலக்கு பிரச்சனையில கன்சிடர் பண்ணணும்னு சொன்னதற்கு பிறகுதான் அந்த நேரங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டது. கடைகள் ஒரு நிமிஷம், கடைகள் இல்ல, பள்ளிக்கூடங்கள், அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், மக்கள் குடியிருப்பு பகுதிகளில், மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கடைகள் இருக்கக்கூடாதுன்றதை கொண்டு வந்ததே கலைஞர். கொண்டு இல்ல கலைஞர் கொண்டு அதெல்லாம் வைக்க கூடாதுன்றது இது போட்டதும் அந்த பரிசீலனை வருது. படிப்படியாக அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த படிப்படியாக தலைவர் அதை செஞ்சுக்கிட்டு வருகின்ற நிலையை நான் சொல்றேன். ஆனா இந்த முதலமைச்சர் எதையுமே இல்ல, மறுபடியும் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல, கல்லூரிகளுக்கு பக்கத்துல இந்த டாஸ்மாக் கடை தொடர்ந்தது. ஹைகோர்ட் உத்தரவு வந்ததற்கு பிறகு சசி பெருமாளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு இடையில கோர்ட் உத்தரவு கொடுத்தாங்க, கடையை மூடுன்ற உத்தரவை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கடையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்த காரணம் ஒரு உயிரே இறந்து போச்சு. இன்னைக்கு நாடு முழுவதும் அது தெரியும். நீங்க முதலமைச்சர் இதையெல்லாம் கன்சிடர் பண்றதை விட்டுட்டு நீங்க கேட்கிற கேள்வி என்பது அவர் ஒவ்வொன்றாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வந்திருந்த காலம். அதனால தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து பொதுக்குழுல வருது, அந்த கருத்து அரசாங்கத்தில் படிப்படியாக நிறைவேறும். நான் திரு நாராயணன் அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பாரத பிரதமர் சென்ற ஆண்டை போல ஒரு நீண்ட உரையை அளித்திருக்கிறார். அதில் நல்ல பல அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். தேச மக்கள் அனைவரும் ஏற்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். மாற்று கருத்திலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த ஒரு விடுதலை நாள் மேடையை அரசியல் மேடையா அவர் மாற்றியிருக்கிறாரோ அப்படிங்கிற விமர்சனம் மேலோங்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவங்க எல்லாம் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு, வெளிநாடுகள் அனைத்து நாடுகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல போய் சாக கிடக்கிறவங்க எல்லாம் என்ன சாப்பிடணும்னு அறிவுரை சொல்ற மாதிரி ஊழலை பற்றி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்வது அரசியல். இதுல ஒரு விடுதலை நாள் உரையில திணிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல நடைமுறையா? முந்தைய பிரதமர்கள் செய்யாத நடைமுறை, எந்த கட்சிகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும். இன்னைக்கு இது சார்ந்த ஒரு கருத்தை ராகுல் காந்தி கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் இந்த நாள்ல அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு முன்னா சின்ன பையன் யாருக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறீங்களோ அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி ஆட்சியாளர்களுக்கு இல்லையோ? நீங்க சொன்னதை நான் உள் வாங்கிக்கிட்டேன். அதற்கு முன்னால தமிழ்நாட்டில் இந்த பூரண மதுவிலக்கு பத்தி பேசிக்கிட்டோம். பட் ஆன்சர் திஸ் நம்ம அதுக்கு போய்டுவோம். பிகாஸ் இத சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். நான் ஏனென்று சொன்னால் நாங்க அதுல எங்களுக்கும் கருத்து இருக்குது. உங்களுக்கு கருத்து இருக்கு, நிறைய பதிவு செஞ்சிருக்கோம். நிறைய பிரதமர் பற்றிய கருத்து பேசுவது நான் உறுதியா நான் சொல்றேன். பூரண மதுவிலக்கை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே
பூரண மதுவிலக்கு என்று ஏன் கேட்கிறார்கள் தமிழகத்தில் முதல்ல பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இந்தியா முழுவதும் மது விற்பனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த 10 வருடங்களாக விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணம் ஏன் இது ஏன் நடக்கிறது? இதுதான் யாருமே இது பேசுறதில்லை. நடக்கும்போது விரிவா பேசுவோம். கண்டிப்பா சொல்றேன். அதனால இதற்கு உண்டான காரணத்தை அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதற்கு மறுக்கிறார்கள் இரு கட்சியினருமே. அதனால் பூரண மதுவிலக்கு உறுதியாக தமிழகத்தில் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இப்போ இந்த பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியுடைய இந்த உரை அரசியலா அப்படின்னு கேட்டீங்க. சின்ன பையன் அப்படின்னு நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டீங்க. முன்னா அப்படின்னா சின்ன பையன் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டீங்க. அதுல மகனே அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சுஷ்மா ஸ்வராஜ் மெச்சூரிட்டி கிடையாது ராகுல் காந்திக்கு அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி இன்னைக்கு இதை நான் அரசியலாக்க மாட்டேன், இன்னைக்கு அரசியல் பேச மாட்டேன், பிரதமர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. கருத்தனை கேட்கும் போது ஐ வில் நாட் டாக் பாலிடிக்ஸ் டுடே அப்படி should not talk politics any day. அவ்வளவுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து இவர் ஒரு கிரிமினல் குற்றம் செய்திருக்கிறார், இவரை சிறையில் தள்ள வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மிக மோசமான வார்த்தைகளை உதிர்த்த ராகுல் அரசியலில் பேசவே கூடாது. இன்னைக்கு என்ன என்னைக்குமே பேசக்கூடாது. அவ்வளவுதான் எமர்ஜென்சி காலமா யாரும் அரசியல் பேசக்கூடாது. நீங்க எதிர்கட்சியா இருந்தா கைது பண்ணலாம். Is he a judge? ராகுல் ஜட்ஜா? நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல எஃப்ஐஆர் இருக்கு. என்னுடைய கேள்வி ராகுல் பத்தி நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. என்னுடைய கேள்வி இன்னைக்கு இந்த நாள் அரசியல் பேச அரசியல் இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்க்கக்கூடிய ஒரு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். டீம் இந்தியான்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். டீம் இந்தியா சார்பாக ஆற்றக்கூடிய உரையில இன்னைக்கு வந்து இவனுக்கு தார்மீக உரிமை இல்ல. யார சொல்லிருக்கிறாரு? யார சொல்லிருக்காரு? நீங்க சொல்லுங்க. யார் ரெஃபர் பண்றாரு? ஊழல் செய்பவர்கள் பேசுவதற்கு சாக கிடக்கிறவங்க என்ன சாப்பாடு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சுமந்திருக்கிறவங்க ஊழலை பத்தி பேச அவசியம் இல்லை. எதிர்கட்சியா காங்கிரஸ் அவர் சொல்லல அப்படிதானே? நீங்க எடுத்துங்க. காங்கிரஸ் வந்து அவங்க ஊழல் பண்ணா நம்ம பேசக்கூடாது நினைச்சா காங்கிரஸ் தான் சொல்லிருக்காரு. காங்கிரஸ் தான் சொல்லிருக்காரு. இது ஒரு இந்த நாள்ல ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய ஒரு நிகழ்வுல வெளிநாட்டு தூதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கும்போது ஒரு அரசியல் மேடை போல பிரதமர் பேசுவது. அப்போ நம்முடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை எந்த வெளிநாட்டு தூதர்களும் பார்ப்பதில்லை, உலகமே பார்ப்பதில்லை. இந்த பிரதமர் நரேந்திர மோடி பேசிய சுதந்திர தின உரையை மட்டும் தான் எல்லாரும் பார்த்திருக்காங்களா? என்ன நேரில் பார்த்தாங்க, டிவியில பார்த்தாங்க? தேர்தல் பிரச்சாரம் பாராளுமன்றம் தேர்தல் பிரச்சாரம், பாராளுமன்றம் தேர்தல் பிரச்சாரம், பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் பேசுறாங்க. அது கேளுங்க. நாங்க விவாதம் பண்ண கூட வரலையே. சுஷ்மா ஸ்வராஜ் அவங்களோட அவங்க பேசுவாங்க. தவறு என்ன இருக்கு? அவங்களோட பேச விடலையே. சுஷ்மா ஸ்வராஜ் கூட பேச விடலையே. அதையும் மீறி தானே, டின்னையும் மீறி தானே சுஷ்மா ஸ்வராஜ். அதற்கு பிறகு பிரதமர் பேசணும் இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், சுஷ்மா ஸ்வராஜ் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கம் அளித்தார். அரசியல் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பேசணும்ன்றது அவசியம் கிடையாது. விடுதலை நாள் உரையில அரசியல் பேசல. அரசியல் பேசல. ஆமா, ஊழல் செய்யக்கூடாதுன்னா எங்கேயாவது ராகுல சொல்லிருக்கிறாரா? எங்கேயாவது சோனியாவை சொல்லிருக்கிறாரா? ஒரு குழந்தைக்கு கூட ஒரு குழந்தைக்கு கூட இந்த நாட்டிலே காங்கிரஸ் தான் ஊழல்வாதிகள் என்று தெரியும்னு நீங்களே சொல்றீங்க. இந்த நாடு இருந்தது, இன்னைக்கு ஸ்கில் இந்தியாவா மாறி இருக்குன்னு வெளிநாட்டுல போய் பேசுறேன். 2014 முன்னாடி இந்தியாவில ஏன் பிறந்தோம் தவறு என்ன இருக்கு? வெளிநாட்டுல போய் அதை பேசுறாரு. நீங்க தொழில்துறையை நாசமாக்கி விட்டீர்கள், பொருளாதாரத்தை நாசமாக்கி விட்டீர்கள். எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு முதலீடு வர வேண்டும் என்றால் இங்க இந்தியாவில எல்லாம் சரியா இருக்கு, இங்க தொழில் தொடங்கலாம், இங்க நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றார் பாரதிய ஜனதா கட்சி இல்ல. யார் சொன்னது? அப்படி யார் சொன்னது? ஸ்கேம் இந்தியா தெரியாதா? இங்க நடந்ததை சொன்னாதான் முதலீடுகள் வரும். 2014 முன்னாடி
நிர்வாகத்தை சரி செய்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்கு. 2014 முன்னாடி இந்தியாவில் பிறந்த நாங்க ஏன் இந்தியாவில் பிறந்தோம் எல்லாரும் போடுங்க அது போட்டு காமி. முழு உரையை போடுங்க. நீங்க ஒரு லைனை சொல்லிட்டு அந்த உரையை இதே ஆயுத நிகழ்ச்சியில உங்களுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பங்கு அதுதாங்க நீங்க என்ன கான்டெக்ட் விளக்க முடியும். இல்ல நீங்க ஒரு உங்களுக்கு விளக்குறேன். இந்த நாட்டுல வந்து ஊழல் இருந்தது, இன்னைக்கு இல்ல. அன்னைக்கெல்லாம் அந்த நாட்டுல இந்த நாட்டு மக்கள் வேதனைப்பட்டாங்க, இந்த நாட்டுல பிறந்துட்டோமே அப்படின்னு. எந்த ஊழல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்ட்ட பேசினாரு, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்ட்ட பேசினாரு. தவறா சொல்றீங்க. இருக்கும்போது பேசினாரு. இல்ல இல்ல வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுடைய மாநாட்டுல பேசினாரு. இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம். இது ஆரோக்கியம் இல்ல. சைனீஸ் அபிஷியல்ஸ் இருந்தாங்க. சைனீஸ் மீடியா இது வந்து கனடா இல்ல சார், இது கனடா தானே. இது கனடா வெட்கப்பட்டோம். இந்தியர்களா இருக்கிறதுக்கு வெட்கப்பட்டோம். நீங்க ஊழல் நடந்தாலும் வெட்கப்படலையா? ஊழலையும் போபால் ஊழலையும் நீங்க நிலக்கரி ஊழல் வெட்கப்படலையா? எதிர்த்தாங்க இந்திய மக்கள். நீங்க வெட்கப்பட்டீர்களா இல்லையா? இந்த நாடு ஊழலில் ஊறி திரைத்துள்ளது வெட்கப்பட்டீர்களா இல்லையா? ஊழலை எதிர்த்தார்கள், அரசாங்கத்தை எதிர்த்தார்கள், இந்த நாட்டு பிரஜை அப்படின்னு. நீங்க வெட்கப்பட்டீர்களா இல்லையா? இந்த நாட்டு ஐயோ நீங்க அப்படிதான் இல்ல. இந்த நாட்டுல பிறந்த இல்ல. நீங்க வந்து இப்படியா நீங்க பேசி போனீங்கன்னா ஊழலுக்கு போராட்டம் நடத்தும் காங்கிரஸ்காரர்களுக்கு பெண் சபாநாயகர் வீட்டுக்கும் அரை நிர்வாண போராட்டம் நடத்தும் காங்கிரஸ்காரருக்கு தான் வெட்கம் கிடையாது. இல்ல வாங்க இப்ப பேசலாமா? நீங்க பேசுறீங்கல்ல, உடல்நலம் இல்லாதவன் ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா ஒழுங்கா கொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாது. தவறான விஷயம். இதுதான் காங்கிரஸ்காரர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறான கேவலமாக செய்வதை வன்மையாக கண்டிக்கிறேன். தவறான விஷயம். தனிப்பட்ட தாக்குதல்கள் நீங்களும் இன்னைக்கு பிரதமருடைய உரையில தன்னுடைய ஒரு வருஷ ப்ராக்ரஸ் கார்டை கொடுத்திருக்காரு. நீங்க ஜன்தன் திட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் அச்சீவ் பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துல இவ்வளவு சாத்தியமா இருக்கு அப்படின்னு. அந்த ப்ராக்ரஸ் கார்டை கொடுத்து ஒரு பிரதமர் பேசுவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே? அதாவது ப்ராக்ரஸ் கொடுத்து பேசுவது ஆரோக்கியமான விஷயம் தான், நான் மறுக்கிறேன். ஆனால் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டே தப்பா இருக்கு. தூய்மை இந்தியா திட்டம் இந்தியா முழுக்க தூய்மை ஆயிட்டத அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு காந்தி பிறந்த நாளைக்கு அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம். தூய்மை எங்க இருக்கு? அக்டோபர் 2 1ஆம் தேதியே பிரசன்ட் பண்ணுவார். 2ஆம் தேதி அவர் பிறந்த நாள், அது வேற. அதுக்கு முன்னாலே காந்தி அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா 150 காந்தி உங்களுக்கு பிடிக்கும், நல்ல விஷயம் தானே. 4.2 லட்சம் டாய்லெட் கட்டப்பட்டிருக்கிறது. தூய்மை இந்தியால ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறது. கருப்பு பணம் இருக்கு, நீங்க அது சொல்ல விடணும். தூய்மை எனப்படுவது யாதெனில் காந்தி படம் போடாம தூய்மைனாக்க அதுக்கு அர்த்தம் வேற. புற தூய்மை நீராளமையும் அக தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த வாய்மை என்கின்ற சொல்லை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய காந்தியனை பற்றி பேசுவதற்கு இவர்கள் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? எல்லாரும் நேர்மை இருக்கிறதா? அரசாங்கத்தில் கடமை இருக்கு, கடமை இருக்கு. ஆனா அவர்கிட்ட நேர்மை இருக்கிறதா? உண்மையை சொல்றாங்களா? அவர் என்ன தேர்தல் முன்னாடி என்ன பேசினாரு? இந்த போராட்டம் இந்தியா கூடாது. நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் பேசினாலும் தெரியாது. என்னன்னா ஆன்டி கரப்ஷன் அதை எடுத்து போராட வேண்டாரு.
இன்னைக்கு ஆன்டிகள் கரப்ஷன் மாட்டிக்கிட்டு முடிக்கிறார். அதை கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு முன்னால பன்சாலை பத்தி கேட்டாங்கல்ல, அந்நியர் கரப்ஷன்ல நாடே நாசமா போச்சு. அந்நியர் கரப்ஷன்ல நாடே நாசமா போச்சு. நீங்க அதுக்கு நீங்க ஒரு அமைச்சரை பார்த்து ஆண்டின்றது அப்ப அந்நியர் கரப்ஷன் நீங்க முன்னாள் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு தெரியல என்ன செய்ய முடியும்? தவறான தனிநபர் விமர்சனம், தாக்குதல் தவறான விஷயம். காங்கிரஸ் யாரும் தவறா பேசவே இல்லை. பிரதமர் யாரும் பேசவே கொஞ்சம் நீங்க அரசியல் இருந்திருக்கலாமே தவிர இன்னைக்கு பிரதமர் எந்த இடத்துலயும் தனிப்பட்ட தாக்குதல்களை ஈடுபடல. நோயாளி ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதை போல 40 நிமிஷம் இந்த முதல்வரும் பிரதமர் என்ன பேசுறாங்க, எவ்வளவு பச்சையா கொச்சையா பேசுறாங்க. ஒரு நிமிடம் ஆரோக்கியத்தில் இல்ல. நான் ஒரே ஒரு நிமிடம் சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஊழல் இல்ல, ஊழல் இல்லாம இருக்கும், ஒரு வருடம் இருக்கும் அவர் சொல்றாரு. ஊழலுக்கு துணை போவரும் ஊழல் வழக்குல, சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை பெற்று இன்னைக்கு அப்பீல்ல இருக்கிற ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் வந்து நேரடியா பார்ப்பது என்பது இல்லை. சார் சொன்னதுனால சொல்றேன், பார்ப்பது என்பது நீங்க பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் கவர்னர் பேலஸ்ல சந்திக்கலாம். ஆனா அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்க பேசுறாங்க. ஊழல்வாதி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஊக்கப்படுத்துறீங்களா? இன்னைக்கு சட்டத்தின் பார்வையில் உங்களுடைய கட்சியிலே போறதுக்காக தான் கேட்டேன். ஊழல் வீட்டுக்கு போறாங்க. இப்போ இவங்க மோடி இதே பிரதமர் முதலமைச்சருடைய இல்லத்துக்கு வரலாமான்னு கேட்கிறீங்க. கருணாநிதி அவர்கள் அவங்களுடைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வீட்டுக்கு சொல்ல வரத ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க எதை எதை முடிச்சு போறீங்க, எதை எதை கேட்கறீங்க. நான் வந்து தண்டிக்கப்பட்டு அப்பீல்ல இருக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திச்சீங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இவங்க சொல்றாங்க மோடியினுடைய இதை பத்தி எல்லாம் சொல்லி எல்லாம் பேசும்போது நாம சொல்றோம் மோடி வந்து இது இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்றாரு. வியாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சார் மோடி யாரு? இதெல்லாம் என்னங்க மோடி வந்து மோடி என்ன சொல்ல போறார்? இப்ப என்ன மோடி என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கார்? ஊழல் கருப்பு பணத்தை நீங்க ஒண்ணு இல்ல சார். இன்னைக்கு அதானி இல்லாம எந்த கம்பெனி செய்ய முடியாது. அதுவே ஒரு கரப்ஷன். இப்படி எல்லாம் சோலார் மின் உற்பத்திக்காக போட்டிருக்கிற ஒப்பந்தம் என்பது அதானி கம்பெனி. அந்த அதானி கம்பெனியில நீங்க 7.01 யூனிட்டுக்கு போடுறீங்க. 5.27 உங்க சென்ட்ரல் ஒழுங்குமுறை ஆணையம் போட்டதையா நீங்க மீறீங்க? அப்ப என்ன துணை போறீங்க? நரேந்திர மோடியோட உரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் பாக்குறது, தமிழகத்துக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்.
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 10,000 கோடி வந்து சிறு தொழில் முனைவோர்கள் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இதுல குறைஞ்சது பாருங்க 1,25,000 பேங்க் வங்கி அலுவலகங்கள்ல ஒரு வங்கி அலுவலகத்துக்கு ஒரு SC/ST தொழில் முனைவோர், ஒரு பெண், இந்த 2 தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள அவங்க டார்கெட் வந்து 2.5 லட்சம் தொழில் முனைவோர்கள், குறைந்தது 3 பேர் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய தொழில்கள் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழக அரசாங்கம் வந்து 1 லட்சம் அப்படின்னு எதிர்பார்த்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இன்னைக்கு 1,12,000 அப்படின்ற எதிர்பார்ப்பு அது சைன் ஆயிட்டு இருக்கு. இப்ப மாவட்ட ரீதியா நீங்க பாருங்க, தயவுசெய்து பாருங்க, இது வந்து இன்னொரு கேள்வி எடுத்துக்கோங்க. நீல்ஸ் திட்டத்துக்கு கீழே இன்னைக்கு வந்து 750 தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்துடைய உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் இந்த மீட்டிங் ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதுல மட்டுமே 1,500 கோடி இன்னைக்கு முதலீடு இந்த சிறு முதல் தலைமுறை தொழில் முனைவோரால வருது. இது வந்து பெரிய விஷயம். மது கொள்கை சார்ந்த ஒரு அறிவிப்பு சுதந்திர தினத்துல இல்ல அப்படிங்கறதுனால அரசாங்கத்துக்கு அந்த ஒரு காட்சியில இல்லன்னு அர்த்தம் இல்ல. சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது, எந்த நேரத்திலையும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு 20 தமிழர்களுடைய விவகாரத்துல இந்த அரசாங்கம் துரோகம் செஞ்சிருச்சு, சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாங்க. அந்த விஷயம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய இந்த ஒரு வேலை வாய்ப்பு உதவிய முதலமைச்சர் செய்தார். எதிர்கட்சிகள் விரும்பிய நேரத்தில் இல்லானாலும் கூட அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் ஜெயலலிதாவுக்கு இருக்குன்னு ஏன் எடுத்துக்கூடாது? எப்படி எடுத்துக்க முடியும்? இறந்து போனதுக்கு அவங்க நட்டையீடு கொடுக்கறதோ இல்ல ஏதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய உதவிகளை செய்வது என்பதோ இவங்க மட்டும் இல்ல, எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் இப்படி இறப்புகள், விபத்தும் ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு நிலையில அதை போய் நீங்க வந்து அந்த அம்மா செஞ்சுட்டாங்கன்னா மதுவிலக்கு சம்பந்தமா ஒரு கன்சிடரேட் ஒரு வார்த்தை பரிசீலனை செய்கிறோம் சொல்லிருக்கலாம்ல, ஏன் அதை கூட செய்யல? நீங்க நாளை மாற்றுத்திறனாளிகள் இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, தொடர்ந்து போராடுறாங்க மாற்றுத்திறனாளிகள். அவங்க வந்து நம்ம பரிசீலனை செய்வோம்னு சொன்னா அவன் போராட்டத்தை கைவிடுவாங்கல்ல, அவங்க நிதானமா வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஏன் நீங்க அதை மாற்றுத்திறனாளிகள் கூட மதிக்கல? மாணவர்களை உள்ளத்துக்கு போட்டிருக்கீங்களே, ஏன் அது இதெல்லாம் நான் கேட்கறது காரணம், பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட பல்வேறு இடங்கள்ல ஒரு நியாயம் சொல்லுவோம்னா என்ன அரசு அமைச்சர் விளக்கம், தேசிய அளவுல ஒரு கொள்கை வந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. அந்த ஒரு கொள்கை தான் தடை அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட 21 பக்கங்கள் கொண்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கீங்க. அதுல ஒரு வரி கூட மதுவிலக்க தேசிய அளவுல கொண்டு வாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழக அரசாங்கம் கோரிக்கை வைக்கல. சோ இதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதி இருக்கு, உங்களுக்கு பார்வை இருக்குங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தயவுசெய்து பாருங்க, அம்மா அதுல கேட்டிருக்கிற விஷயங்கள் 54 விஷயங்கள் அதுல கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் தமிழகத்துக்கு முக்கியம் தான் நினைக்கிறோம். அது நதிநீர் பிரச்சனையில ஆரம்பிச்சு கடைசியில் இருக்கிற தொழில்துறை பிரச்சனை வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு டிராக்ல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு இருந்தனா அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க கொள்கை தான் தடையா இருக்கு இல்ல யாரும் சொல்லல. தயவுசெய்து வந்து இது ஒன் டிராக் இஷ்யூவா கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. நான் சொல்ல ஒரே முடிச்சு மோடி அவர்களுடைய பேச்சுல இன்னைக்கு வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான இம்ப்ளிகேஷன் இருக்கு. 44 தொழிற்சட்டங்களை ஒருங்கிணைச்சு 4 தாய் திட்டங்களாக உருவாக்குற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். ரவீந்திரவர்மா காலத்துல இருந்து 1999 சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், அது இன்னைக்கு வந்து கொள்கை வடிவில் அதை வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அந்த 20 பேர் கொலை விட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்தாங்கட்டு. நேற்றைக்கு கூட வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்துல ஒரு 200 பேர் இளம் விதவைகளா இருக்காங்க. அதை பேட்டி எடுத்து ஊடகங்கள்ல வருது. அவ்வளவு பேரும் இந்த குடியால் தான் கணவனை இழந்தோம்னு சொல்றாங்க. எல்லாரும் இன்னும் இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதற்கு காரணம் குடிதான் வந்துருச்சு இல்ல. அவ்வளவு பேருக்கு வீட்டுக்கு வேலை கொடுக்க போறாங்களா? அதை தடுப்பதை பார்க்க வேண்டாமா? நான் அதுக்காக முதலமைச்சர் நான் குறையே சொல்ல மாட்டேன். என் வருத்தம் என்பது வேறு. இன்றைக்கு அவருடைய உரை பத்திரிகையில் வந்தது மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்துடைய பிஆர் அலுவலகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்திருக்குது. அது 4ஆம் பக்கத்தை எடுத்து பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 5 வயசு 6 வயசு பையனுக்கு கூட தெரியும். பகத்சிங் சொன்ன அவனுடன் சேர்ந்து தூக்கிலிடப்பட்ட 2 தியாகிகள் என்பவர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தெரியும். ஆனா பகத்சிங், குருதேவ்
ராஜகுரு போட்டிருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் இல்ல இவ்வளவு உரையை தயாரிக்கிற போது எத்தனை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரி பார்த்திருப்பாங்க. அப்ப இந்த நிர்வாகம் உங்களுக்கு தெரியும், முதலமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ட்ரிவியலான ஒரு விஷயத்தை பேசாதீங்க. அவர் தெரிஞ்ச படிச்சாங்களா? அவங்களுக்கு தெரியல அர்த்தமா? யாரும் எழுதி முடிச்சது அப்படியே மெஷின் மாதிரி படிச்சாங்களா? ட்ரிவியல் இஷ்யூஸ்க்குள்ள போ. இல்ல இல்ல, மன்னிக்கணும். இது ஒரு அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் இவ்வளவு பேர் தயாரிக்கிற அந்த உரை, அதைத்தான் முதலமைச்சர் படிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தேச தியாகியை கேவலப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இல்லையா அது? இதை தாண்டி பல அம்சங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. எவ்வளவோ அறிக்கைகளை மாற்றி பிடிச்சது உண்டு உங்களுடைய தலைவர்கள் பாஜக. முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே பக்கங்களை மாற்றி படிச்சதெல்லாம் தெரியும். உங்களுடைய வெளிவாரத்துறை அமைச்சர் எஸ் என் கிருஷ்ணா ஒரு சர்வதேச அரங்கத்தில் போய் படிச்சுட்டு உட்கார்ந்து படிச்சாரா? அவர் படிச்சாரு சர்வதேச அரங்கத்தில் போய். நியாயம் இல்ல, ஒரு ட்ரிவியல் விஷயங்களை பெருசா இல்ல. இந்த நிர்வாகம் கெட்டு போயிருக்குன்னு சொல்றேன். அந்த துறை இருக்கிற நிர்வாகம் அந்த பிஆர்ஓ வரணும். இதை எப்படி கவனிக்க விடுறாங்க? இதெல்லாம் பொதுக்கூட்ட வேலையாகும். அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஆரம்பத்திலே உடன்பிறப்புகளே உடன்பிறப்பு சுக்தேவ் அப்படின்றவருக்கு பழக்கமும் உண்டு சார். சுக்தேவ் வந்து அடிமையாக பாருங்க. அது என்ன குருன்னு சொல்றது வந்து தெரியும். சாதாரண விஷயத்தை ஃபாரின் மினிஸ்டர் போய் கம்ப்ளீட்டா வந்து மாத்தி அறிக்கை தெரியல. இங்க பாருங்க, சொல்ல வேண்டாம். என்ன திருத்த வேண்டாம். குறை இருக்கு, அதை இனிமேலாவது சரியா செயல்பட சொல்லுங்க. கருத்து கேட்க இருக்கின்றேன். இதுல கருப்பு பண மீட்பு பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதே போல சென்ற குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது பாகிஸ்தான் பற்றி ஒரு கடுமையான நிலைப்பாட்டை பிரதமர் எடுக்கவில்லை, அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எனக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது அப்படின்னு குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது மன்மோகன் சிங் பேசிய பிறகு நரேந்திர மோடி பேசினார். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் அவருக்கு எந்த மேண்டேட்டும் இல்லாத காஷ்மீர் விஷயத்தை எழுப்புறார். அதற்கு அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கண்டனம் கொடுக்க கடமைப்பட்டவர் அன்றைய பிரதமர் அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் விஷயத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டியவர் இல்லையா பிரதமர்? பாகிஸ்தான் விஷயத்தில் கடுமையான நிலைப்பாடு எடுக்கவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் ஸ்ட்ராங்கா ரெப்ரசன்ட். அதாவது கடந்த 10 வருடங்களாக நேற்று கூட இந்த ஸ்பீச்ல எங்க காட்டப்பட்டதுன்னு சொல்லுங்க. நீங்க அப்போ ஒவ்வொருவரும் விரும்புகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரதமர் வந்து சுதந்திர தினத்தில் எதிர்பார்க்கிறீங்க. அப்படித்தான் நரேந்திர மோடி டாக்டர் மன்மோகன் சிங் எதிர்பார்த்தார். ஏனென்றால் டாக்டர் மன்மோகன் சிங் உரையாற்றிய பிறகு நேரங்கள் பிறகு குஜராத் சீஃப் மினிஸ்டர் உரையாற்றினார். இதெல்லாம் பேசல, இதெல்லாம் சேர்த்திருக்கணும் அப்படின்னு நரேந்திர மோடி எதிர்பார்ப்பு வச்சார். சரி, நேற்றைய முன்தினம் கூட கிட்டத்தட்ட 180 பதுங்கு குழிகள் பாகிஸ்தான் பார்டர்ல நம்மளுடைய நாடு, இந்த அரசு உடனடியாக செய்திருக்கிறது. இது வந்து தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான அந்த பாகிஸ்தான் நம் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை எப்படியெல்லாம் இந்தியா முறியடிக்கிறதுன்றத தயவு செஞ்சு டான்னு ஒரு பத்திரிகை வருது, அதை பாருங்க. அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை சொல்வதில்லை. பாகிஸ்தான் மீது நாம் தொடுக்கிற தாக்குதல்களை இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்வதில்லை. கடுமையான தாக்குதலை ஒரு பயங்கரவாதியை பிடித்திருக்கிறோம், ஒரு பயங்கரவாதியை பிடிச்சிருக்கிறோம், உயிரோட பிடிச்சிருக்கிறோம். தினம் அது குறித்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் விடுதலை உரை இல்ல அதாவது இல்ல நீங்க ப்ராப்ளம் என்ன, ஹரிக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கும், அது வேற.
உங்களுடைய நரேந்திர மோடி இருக்கலாம். நரேந்திர மோடி எதிர்பார்ப்பு வச்சாரு. இல்லங்க, குஜராத் சீஃப் இதெல்லாம் சாஸ்திரி வந்து ஒழுங்கா ரிவியல் பண்ணல, நரசிம்மராவ் பற்றி இல்ல அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பு வச்சார் இல்லையா? சரி, அந்த எதிர்பார்ப்பை மையப்படுத்தி காங்கிரஸ் இது சொல்லிருக்காங்களா? காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க திரு நரேந்திர மோடி ஏற்படுத்திய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செஞ்சார். இல்ல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால அதை பேசிருக்காங்க. இன்னைக்கு அது போன்ற சூழ்நிலை தினம் நம்ம பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயத்துறை அதை வந்து பேர் மாத்திட்டோம், வேளாண் மற்றும் விவசாயத்துறை, விவசாய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. அதுல அதே போல ஏழைகளே 17 கோடி பேருக்கு இல்லன்னு அவர் சொல்லல, ஏழைகளுடைய பினான்சியல் இன்க்ளூஷனுக்காக இதை செஞ்சிருக்கோம் சொல்றேன். ஒருவேளை எனக்கு தெரியாம இந்த எலெக்ஷன் நேரத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் போட்டாங்களே என்னவோ, அதுக்காக பேசும்போது கொஞ்சம் விடுங்க சார். ஐயா பேசுங்க, ஐயா நீங்க பேசுங்க ஐயா. அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதி மதம் வந்து இந்த நாட்டுடைய ஒற்றுமையை குலைக்கும். பேசுறது நல்ல விஷயம். நான் அதை நாட்டு மக்களுக்கு மேடையில பேச வேண்டியதில்லை, பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவருடைய அமைச்சர்கள் சாத்தி நிரஞ்சன் ஜோதி அவங்ககிட்டையும் சாட்சி மகாராஜ்கிட்டையும் கூப்பிட்டு நீங்க பேசலாம்ல. எங்களுக்கு ஓட்டு போட்டா ஊர் இருக்கு 42 இஸ்லாமிய இளைஞர்களை திரும்பி இதே பேசுறீங்க. இதுல காங்கிரஸ் அரசு இருந்த போது உங்களுக்கு பொறுமை எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் ராமன் பிள்ளைகள், மற்றவர்களுக்கு வாக்களிக்கலாம் விபச்சாரி பிள்ளைகள் சொல்லுவோம். எங்களுக்கு ஓட்டு போட்டா இங்க இருக்கலாம், இல்லைன்னா இந்தியாவில் இடம் இல்லைங்கிறாரு. அது எல்லாருக்குமான மெசேஜ் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய எம்பிக்களுடைய கருத்துக்களை நான் என்டாஸ் பண்ணலன்னு ஒரு பேட்டியிலே பிரதமர் சொல்லியிருக்காரு. விடுதலை நாள் உரையில பிரதமர் ஜாதி வேணாம் சொல்றாரு, ஜாதி வேணாம் சொல்றாரு. கொண்டது காங்கிரஸ். அதாவது இடையில் வந்து யாரும் நான் சொல்லுகிற கருத்து என்னுடைய இறுதியான கருத்தாக நான் எடுக்கிறோம். அதனால தயவு செய்து யாரும் குறுக்கிட வேணாம். ரொம்ப சுருக்கமாவே சொல்றோம். ஒரு நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் இருக்கின்ற காலங்களில் பிஜேபி செய்தால் அது நாட்டு நன்மை, மற்றவர்கள் செய்தால் தேச துரோகம் அப்படின்ற பார்வையெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு நான் சொல்லல. லலித் மோடியினுடைய அந்த விவகாரத்தில் சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு குற்றம் சாட்டப்படலங்க. மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து குற்றம் சொல்றதுல ஒண்ணு, அவர் ஊழலை ஒழிக்கிறதெல்லாம் அவர் வந்து மேடை பேச்சாக வெளியில பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னொன்னு, இங்க அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்ப சீஃப் மினிஸ்டர் உரையாற்றிருக்காங்கன்னு சொல்றீங்க, அந்த உரையிலும் எந்த விதத்திலேயும் நாட்டு மக்களுக்கான ஒரு விடுதலை திருநாள் விழா உரையாக இல்லாம அவங்க தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் மோடி அவர்கள் தொடர்புகள் எல்லாமே அதானி தொடர்புகள் மூலமாக முதலமைச்சராக இருக்கிற ஊழல்வாதிகள் ஜார்க்கண்ட்ல இருந்து மற்றும் உள்ள ராஜஸ்தான் வசுந்தராவிலிருந்து ஊழலை ஒழிப்போன்ற ஆக ஊழல்வாதிகளை ஊக்கப்படுத்துகிறார் இந்த உரையில். அம்மாவை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டு ஆட்சியில் 4 திசைகளிலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றத 28 திட்டங்கள் அவங்க சொல்றது மூலமாக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்ய போறோன்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அதே மாதிரி ஹோலிஸ்டிக் குரோத் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லி 2 உரைகளிலுமே பாராட்டக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது, விமர்சனத்துக்குரிய அம்சங்களும் விவாதத்துக்குரிய அம்சங்களையும் நாம் பார்க்கின்றோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விவாதம் இதோடைய வைப்ரன்சியே நமது ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரன்சியை காட்டுகிறது. ஜனாதிபதி தன்னுடைய உரையில குறிப்பிடும் போதும் கூட யுத்த களமா பாராளுமன்றம் மாறக்கூடாது அப்படிங்கிற, நம்முடைய விவாத களங்களும் யுத்த களமாக மாறுகின்றதோ அப்படிங்கிற குடியரசுத் தலைவருக்கு ஏற்படக்கூடிய அதே எண்ணம் தான் நம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. இட் ஷோஸ்
வைப்ரன்சி ஆஃப் இந்தியாஸ் டெமோக்ரசி. இந்த 69வது சுதந்திர தினத்துல இந்த விடுதலை நாள்ல பெருமை அடையக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றது. நம்முடைய தேசம் பிரயாணித்து அடைந்திருக்கக்கூடிய சாதனைகள் பல, அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நமது ஆட்சியாளர்கள் மீது, நமது அமைப்பு மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். அவையெல்லாம் ஒன்றிணைந்து எல்லோரும் அதை ஒன்றிணைந்து தீர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது அப்படிங்கறத மாற்றுக்கிறது இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு வேலுச்சாமி, திரு நாராயண், திரு புகழேந்தி, திரு மகா பாண்டியராஜன் பார்க்கிறவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.